இல்லை என் பையன் வந்து வேலைக்கு வந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. என் பையன் வந்து எப்படின்னா அந்த எல்லாம் அந்த விஜய் ரசிகர்னு பார்க்கலான்னு வந்திருக்காங்கண்ணா என் பையன். ஆனால் நான் வேலைக்கு போயிட்டு எங்கள் அக்காங்கண்ணா. எங்கள் அக்கா தான் வேலைக்கு போனாங்கண்ணா. எங்கள் அக்கா வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து பங்கெடுத்துக்குவாங்கண்ணா. ரொம்ப வந்து பங்கெடுத்துக்குவாங்க. ரொம்ப பங்கேற்கும் போது எங்கள் அக்கா வந்து நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. சின்ன அக்காவும் சரி பெரிய அக்காவும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்கள் அக்காவை எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து எங்கள் அக்கா வந்து நான் விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து எங்கள் அக்காவுக்கு விட்டு போனாலும் தெரியாது, இறந்துருவான்னு எங்கள் அக்காவுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. எங்கள் அக்கா வந்து சாவணும்னு சொல்லி கொண்டே விட்டதே கிடையாது, யாருமே விட்டது கிடையாது. அதுதான் உண்மை. ஆனால் யாருமே நான் என்னால் மாற்ற முடியாதுண்ணே. நான் வந்து என் வீட்டுக்காரம்மா வந்து நான் ஒரு பொய் சொல்லுவேன், நாளை முன்னே அடுத்த நிமிஷம் பொய் சொல்லுவேன். அது வந்து வீட்டுக்காரம்மா வந்து என் வீட்டுக்காரம்மா வந்து எங்கள் பாட்டி வீட்டில் வந்துட்டு போகும். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் எங்கள் பாட்டி வீட்டில் போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி மாறி நாங்கள் தான் அனுசரிச்சு போகணும். அதுதான் உண்மை. இங்கே லட்சுமி மெடிக்கல் கிட்ட நான் ரெண்டு சைடு தான் இடம் இருக்கிறனால எல்லாமே பசங்க நாங்கள் இருந்து மகளிர் நாங்கள் இங்கே முன்னாடி நின்றுட்டு இருந்தோம். கும்பல் அவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துட்டு கீழே விழுந்தது கூட பார்க்காம எல்லாரும் மேலே ஏறி நின்று மூச்சே விட முடியல, அந்த அளவுக்கு மேலே ஏறி நின்னாங்க. கடவுளாக அத்தனை பேர்த்திட்ட நாங்கள் கூப்பிட்ற ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. ஒரு அண்ணாவாக பார்த்து அவ்வளோ இதில் என்னை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போனாங்க. அவர் மட்டும் இல்லாட்டி நானும் இறந்த நியூஸில் கண்டிப்பாக வந்துருந்துருக்கோம். அத்தனை பேருக்கு ஏறி மிதிச்சுட்டு என் தங்கச்சியும் அவள் என்னை விட சின்ன பொண்ணாக தான் இருப்பாள், அவளையும் அத்தனை பேர் மிதிச்சிட்டாங்க. அது கீழே இருந்தது கூட தெரியாமல் அத்தனை பேர் மேலே ஏறி நின்று அப்படி பார்க்கணும். அந்த கீத்து அந்த கரண்ட் கம்பம் எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படி ஒரு இதாக ஏறி நின்று பார்க்குறாங்க. அது எல்லா ஊருக்கும் போயிருக்காரு. இந்த கரூரில் மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு. அதே அந்த ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே போயிருப்பாங்க. பட் இங்கே எல்லா ஊர்லேயும் எல்லாமே கிஃப்ட் பண்ணுறது அது எல்லாமே பண்ணப்போ எல்லாமே அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. பட் இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது போல ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பாடமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி போலீஸ் வந்து அவ்வளோக்கு எதுவுமே இது பண்ணிக்கல. அதெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் தான் தூக்கிட்டு வந்தாங்களே தவிர அந்த கூட்டம் இருக்கிறப்பயே எதுவுமே கண்டுக்கல. அதுவும் இல்லாமல் அவர் வர டைமிங் கரெக்டாக சொல்லாதனால எல்லோரும் காலையிலேருந்தே அவ்வளோ நேரம் இருந்தாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப எல்லோரும் கஷ்டப்பட்டு அதே அவ்வளோ தண்ணி கேட்டு எங்கேயும் கிடைக்கல. அப்படி போகணுன்னு நினச்சாலுமே அந்த கும்பலை விட்டு யாராலையும் வெளியே போக முடியல. அதே ஒரு மூச்சு திணறல் மாதிரி வந்து கீழேயே விழுந்துட்டாங்க. தள்ளி விட்டு எல்லோரும் மேலே ஏறி நின்று பார்க்குற அளவுக்கு ஒரு இதாக இருந்தது. அதாவது கிரிட்டிக்கலாக இருக்கிறது 2 பேர் தான் இருக்கிறாங்க. கிரிட்டிக்கலாக 2 பேர் தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் 31 உடல்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மீதி உள்ளது இப்போ முடிச்சிருவாங்க, காலையில் முடிச்சிருவாங்க. மொத்தம் அனுமதிக்கப்பட்டாங்க 91 தான். அதில் வந்து இறந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டாங்க 39 பாடி தான். அவ்வளோதான். வேற என்ன உங்களுக்கு? 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. அது ஒருத்தங்களுக்கு ஏற்கனவே டயபெட்டிக் எல்லாம் இருக்குது, லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணம் நடந்திருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் வந்து 52 பேர். மொத்தம் வந்து 52 பேர் உள்நோயாளியா அனுமதிக்கப்பட்டாங்க. 52 பேர். 2 பேருக்கு தான். 2 பேருக்கு தான். சரி, நான் total number of dead bodies we received is 39 and inpatient number 52. Only 2 patients are critical on ventilator. And can you tell how much people are still there and how much totally have been admitted here? 52 only. Totally admitted here is 52 patients. Only 2 patients are in critical condition on ventilator. Others are okay. CM have come here and we expect other leaders to come here. Is there any arrangements done and particularly is there any advice given to the relatives? The others going to be before afternoon, definitely we will send all the bodies, finish the postmortem and send the bodies. So accommodation, food and other things have been arranged by the government. So there won't be no problem.
பாடி போஸ்ட்மார்ட்டம் ஓவர் 39 ஆல்ரெடி finished. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.